Taste the Daily. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, முழுமையான விவரங்கள்? கரூரில் இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கிறது. தற்போது வரை அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜயை பார்க்க கூடிய அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 29 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்னும் பலர் அந்த கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சையில் இருப்பதாகவும், இந்த இறப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையின் சார்பில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிகழ்வை பொறுத்தவரை முழுக்க ஒரு திட்டமிடல் இல்லாது 2 மணிக்கு வர வேண்டிய பிரச்சார அந்த பாயிண்ட்டுக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் 2 மணிக்கு வராமல் 7 மணி வரைக்கும் அங்கே அந்த ரசிகர்கள் காத்திருந்தார்கள். ஒரு நடிகரை காண்பதற்காக மிகவும் ஆரவாரத்துடன் வந்தவர்கள் இன்று உடன் வந்த தாயை இழந்து, தந்தையை இழந்து, குழந்தைகளை இழந்து அவர்கள் அங்கே கண்ணீரோடு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனை அளிக்கும் விதமாகவே இருக்கிறது. கரூரில் நான் முன்பே குறிப்பிட்டது போல கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமாக இந்த கூட்டமானது பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை பார்க்கிற பொழுது பிரச்சார கூட்டங்களில் மேலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்கிற அனைத்து தலைவர்களும், கட்சி தலைவர்கள், புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த பிரச்சார கூட்டத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். காவல்துறையினர் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் இத்தகைய பிரச்சார கூட்டங்களின் போது வருகிற மக்களை சரியான வழியிலே கொண்டு செல்வதற்கும் அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கும் உண்டான பணிகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த அவல நிலை நமக்கு உணர்த்துகிறது. தற்போது வரை 29 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்கிற தகவல் வெளியாகி இருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்தவரை அங்கே வந்த அந்த ரசிகர்களுக்கு சரியான ஒரு உணவோ குடிநீர் ஏற்பாடோ எத்தகைய வசதியுமே செய்து கொடுக்கப்படாமல் இருந்தது இந்த அவல நிலைக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் குழந்தைகள் மயங்கி கிடக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 3 குழந்தைகள் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மனதை ரணமாக்குகிறது. இந்த சூழலை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். அவர்கள் இத்தகைய ஒரு சூழல் ஏற்படாத வண்ணம் தங்களது பிரச்சார பயணத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கலாம். அங்கெல்லாம் ஏற்பட்ட தவறுகளின் காரணமாக இன்று தமிழகம் 29 உயிர்களை இழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மேலும் மருத்துவமனையில் 50 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் மருத்துவமனையே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மிகுந்த பரபரப்பான ஒரு சூழல் காட்சியளிக்கிறது. காவல்துறை நண்பர்களும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதில், அவர்களை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகமானது தோல்வியை சந்தித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தான், வெறுமனே ஒரு கட்சியை மட்டும் நாம் இந்த இடத்திலே குற்றம் சாட்டிவிட முடியாது. மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இதை கண்காணித்திருக்க வேண்டும். எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பதை முன்பே உளவுத்துறை மூலமாக கணித்திருக்க வேண்டும். உளவுத்துறை இங்கே தோல்வியை சந்தித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகமானது தோல்வியை சந்தித்திருக்கிறது. இத்தகைய சூழலில் கரூர் அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருந்தெல்லாம் மருத்துவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சரவர்களும் அந்த அரசு மருத்துவமனையிலேயே இருந்து அந்த மக்கள் துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழலில் இன்று கரூர் அந்த அமராவதி மருத்துவமனையானது காணப்படுகிறது. தற்போது வரை 29 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே உள்ளது.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. முதலில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது.